அனைவருக்கும் வணக்கம். வடலூரில் இருக்கக்கூடிய வள்ளலார் ஞான சபை எங்கே இருக்குது, நாம் அங்கே போகிறோன்னா என்னென்ன விஷயத்தை பார்க்கலாம், இது போல் சந்தேகங்களை சாது ஜானகிராமன் ஐயா கிட்ட நம்ம கேட்போம். வாங்க சார். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் ஐயா. சார், இந்த வடலூர் எங்கே இருக்குது? ஏன்னா பலருக்கு சந்தேகம் இருக்குன்னா சென்னையில் இருக்கா, வண்டலூர் தான் வடலூரா அப்படின்னு கேட்குறாங்க. முதல்ல வடலூர் எங்கே இருக்குது? அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்குறது நல்ல கேள்வி. ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வடலூர் வண்டலூர் பெரும்பாலும் அதிகமாக எல்லோரும் கேள்விப்பட்டது வண்டலூர். ஸோ இந்த வடலூருக்கும் ரெண்டுக்கும் அந்த உச்சரிப்பு ரெண்டு ஒருமையில் இருக்கிறனால நிறைய பேருக்கு தெரியல இது எங்கே இருக்குன்னு. ஆக்சுவலி வள்ளல் பெருமானினுடைய அனைத்து சபைகளும் அவர் நிறுவனிய அனைத்து சங்கங்களும் அதோட பேஸ் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா வடலூர். இந்த வடலூர் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா கடலூர் மாவட்டம், இப்போ இருக்கக்கூடிய கடலூர் டிஸ்ட்ரிக்ட். இன்னும் பக்கத்தில் சொல்ல போனால் எல்லாருக்கும் தெரிஞ்ச நெய்வேலி. ஸோ ஒரு பெஸ்ட்டு லொக்கேஷனாக நெய்வேலிக்கு பக்கத்தில் இருக்குது. இன்னும் ஆன்மீகமாக கணக்கில் சொல்லணும்னா, இப்போ நீங்கள் சென்னையிலேருந்து போகிறீங்க அப்படின்னா சிதம்பரத்துக்கு முன்னாடி இருக்குது, விருத்தாச்சலத்துக்கு பக்கத்தில் இருக்குது. ஸோ கடலூர், விருத்தாச்சலம், நெய்வேலி அடுத்தபடியாக உங்களுக்கு வந்துடும். ஸோ நீங்கள் கூகுள் லொக்கேஷனில் போட்டாலுமே தெரிஞ்சிடும். ஸோ அதுதான் வடலூர் இருக்கக்கூடிய லொக்கேஷன். இங்கே வடலூர் வள்ளலார் ஞான சபைக்கு நான் முதல் தடவை போகிறேன். நான் அங்கே போனேன்னே என்ன பார்க்கணும், எந்தெந்த இடங்கள்லாம் நான் தவறாமல் இந்த இடத்த நான் பார்த்துட்டு வரணும்னா எந்த இடம் சொல்லுவீங்க? இப்போ நீங்கள் வடலூரில் போய் இறங்கின உடனே நான் சஜஸ்ட் பண்ணுறது என்னென்னா, வள்ளல் பெருமானினுடைய அந்த ஞான சபை. நீங்கள் வடலூரில் அந்த பஸ் ஸ்டேஷனில் இறங்கினாலும் சரி, சபைன்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே சொல்லுவாங்க. அந்த சத்திய ஞான சபை இருக்கும், ஒரு பெரிய பெருவழி. சொல்லப்போனால் உங்களுக்கு சொல்லணும்னா காலி கிரவுண்ட் ஒன்று, பெரிய காலி கிரவுண்ட் இருக்கும். அங்கே மையத்தில் பெருமானார் இந்த சத்திய ஞான சபை அமைச்சிருக்காங்க. அந்த சத்திய ஞான சபையில் வருடத்திற்கு தைப்பூசத்துக்கு ஒரு நாள் தான் 7 திரை நீக்கி ஜோதி தரிசனம் காட்டுவாங்க. ஆனால் அதோடு இல்லாமல் மக்கள் பயன்பாட்டிற்காக இப்போ சமீபத்தில் என்ன பண்ணாங்கன்னா, பல வருடங்களாக மாத பூச ஜோதி தரிசனம் நடக்குது. எப்படி தை மாதத்தில் வரக்கூடிய பூசத்தில் ஜோதி தரிசனம் நடைபெறுதோ அதுபோல் வடலூரில் மாதம் பூச நட்சத்திரக்கும் 6 திரை நீக்கி ஜோதி தரிசனம் காட்டுறாங்க. ஸோ நீங்கள் முதல் போய் பார்க்க வேண்டியது ஞான சபை. அப்புறம் ஞான சபைக்கு பக்கத்திலே பார்த்தீங்கன்னா தர்மசாலைன்னு சொல்லுவாங்க. அதாவது வள்ளல் பெருமான் முதல்ல ஏற்றி தன் கையால் ஏற்றி வைத்த அந்த அணையா அடுப்பு அங்கே இருக்குது. அங்கே தான் வள்ளல் பெருமான் அந்த பசிப்பினி நீக்குவதற்கான தர்மசாலையை உருவாக்குறாங்க. ஸோ சன்மார்க்க அன்பர்களுக்கு, சன்மார்க்க சங்கத்திற்கு முதல் அடிப்படையே அந்த தர்மசாலை தான். அந்த தர்மசாலையில் வரக்கூடிய மக்களுக்கு அந்த பசியாற்றுவித்து பசிப்பினி நீக்கி ஜீவகாருண்யம், அதன் மூலமாக இறைவன் அருளை பெற்று ஞான சபையான் சென்றடைய வேண்டும்ன்ற தத்துவத்தில் தான் தர்மசாலை உருவாக்கியிருக்கார். ஸோ நீங்கள் போன ஞான சபையை பார்க்கலாம், தர்மசாலையை பார்க்கலாம். அதற்கு அடுத்தபடியாக அது பக்கத்தில் பார்க்க வேண்டிய இடம்னா வள்ளல் பெருமானினுடைய அணுக்க தொண்டர்னு சொல்லுவாங்க. அவர் பெயரும் ராமலிங்கம். ஆனால் வள்ளல் பெருமான் பெயரை ஒத்திருக்கிறதுனால அது பெயர் சொல்லி கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லி அந்த அவர் பேர் ராமலிங்கம்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த அணுக்க தொண்டர். அவர் வந்த ஊர் விழுப்புரம் பக்கத்தில் கல்பட்டு ஐயான்னு சொல்லுவாங்க. அவர் உயிரடக்கம் அங்கே இந்த கல்பட்டு ஐயாவுடைய சமாதி அங்கே இருக்குது. ஸோ நீங்கள் ஞான சபையில் போய் முதல் இறங்கினோடனே ஞான சபை, வடலூரில் இறங்கினோடனே ஞான சபை, தர்மசாலை, கல்பட்டையா சன்னதி, இது 3 தான் பக்கத்தில் இருக்குது. இது 3 நீங்கள் தரிசிக்க வேண்டிய இடங்கள். ஆண்டுதோறும் தைப்பூசம் ஒரு நாள் தான், அந்த ஒரு நாள் ஜோதி தரிசனம் காட்டுவாங்கன்னு சொன்னீங்க. மாதம் வரக்கூடிய பூச நட்சத்திரம் அன்னைக்கும் 6 திரை நீக்கி ஜோதி தரிசனம் காட்டுவாங்கன்னு சொன்னீங்க. அப்போது மாதத்தில் அந்த பூச நட்சத்திரம் என்னைக்கு வருதோ அன்னைக்கு மட்டும்தான் ஞான சபை ஓப்பனாக இருக்குமா, இல்லை எல்லா நாளுமே ஓப்பனில் இருக்குமா? நீங்கள் கேள்வி கேட்ட மாதிரி எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருக்கிறது தைப்பூசம் தான். வடலூர்னாலே தைப்பூசம் ஜோதி தரிசனம் தான். மற்ற நேரங்கள் அங்கே போகலாமா, வழிபாடு நடக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்டது நல்ல அற்புதமான கேள்வி. நீங்கள் சொன்ன மாதிரி தைப்பூசம் தான் வடலூருடைய ஃபேமஸ். ஏன்னா தைப்பூசத்தன்னைக்கு தான் அந்த ஞான சபையில் 7 திரை நீக்கி ஜோதி தரிசனம் காட்டுவாங்க. அதோடு இல்லாமல் பெருமான் சித்தி அடைந்தது 1874 பெருமான் சித்தி அடைந்தாங்க. ஸோ அந்த தைப்பூசத்துக்கு 7 திரை நீக்கி 6 காலம் ஜோதி தரிசனம் காட்டுவாங்க. அதே போல் நிறைய பேருக்கு தெரியாத ஒரு தகவல், மாதம் வரக்கூடிய பூச நட்சத்திர தினத்தன்றும் இரவு 6 திரை நீக்கி ஜோதி தரிசனம் காட்டுறாங்க. இது மாதம் வருடம். அதை தாண்டி நீங்கள் கேட்கலாம், ஐயா நான் தினசரி போகிறேனே, இப்போ எப்படி நான் போனால் வழிபாடு பண்ண முடியுமானா, தினசரி அந்த முதல் கதவு திறக்கப்பட்டு மதியம் மாலை தினசரி நித்திய வழிபாடு நடக்குது. அதில் தாராளமாக கலந்துக்கலாம். இப்போ நீங்கள் எங்கே இருந்தாலும் ஒரு 10:30 மணிக்கிட்ட இல்லை 10 மணிக்கிட்ட வந்துட்டிங்கன்னா ஒரு 11 மணிக்குள்ளே ஞான சபைக்கு போய் உட்காந்துட்டிங்கன்னா மதிய வழிபாடு நடக்கும். அந்த முதல் இருக்கக்கூடிய அந்த திரைகளுக்கு முன்னாடி கூட முதல் கதவு திறப்பாங்க. அங்கே ஒரு அணையா தீபம் இருக்கும். அந்த தீபம் முன்னாடி திருவருட்பம் மெல்லன துதித்து வழிபாடு நடக்கும். ஸோ அதனால் நீங்கள் தினசரி போனாலுமே அந்த வழிபாட்டில் கலந்துக்கலாம். இல்லை மதியம் போகணும்னா மாலையும் வழிபாடு நடக்குது. ஸோ 2 நேரம் வழிபாடு நடக்குது. அது முடிச்சுட்டு நீங்கள் ஞான சபை பார்த்துட்டு தர்மசாலை, கல்பட்டையா சன்னதிகள் தரிசிக்கலாம். நீங்கள் வடலூர் வள்ளலார் ஞான சபை எங்கே இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ நம்ம ஒரு கோயிலுக்கு போகிறோன்னா தேங்காய் கொண்டு போவோம், விளக்கேற்றதுக்கான பொருளுக்கு கொண்டு போவோம். அதுபோல் இங்கே நம்ம போகிறோம் ஞான சபைக்கு போகிறோன்னா அங்கே என்ன கொண்டு போகலாம், எப்படி வழிபடலான்றத
சார் கிட்ட கேட்போம் வாங்க. இப்போ அவங்க ஐயா கேட்டிருந்தாங்க, நம்ம வடலூருக்கு சபைக்கு போகும்போது என்ன எடுத்துகிட்டு போகணும்? பொதுவாக கோயிலுக்கு போனால் நம்ம தேங்காய் எடுத்து போவோம், வாழைப்பழம் எடுத்துகிட்டு போவோம், ஊதுபத்தி எடுத்துகிட்டு போவோம். இப்போ வடலூருக்கு நம்ம உள்ளே வரேன், சபைக்கு வரேன், நான் என்ன எட்டு வரணும், நான் எதை ஆஃபர் பண்ணணும்னு கேட்டிருந்தாங்க. ஏன்னா இது ஒரு நல்ல அற்புதமான விஷயம். என்னென்னா இப்போ வடலூர் கோயிலுக்கு வந்தாச்சு, சபைக்கு வந்தாச்சு, உண்மையிலே அந்த சபையில் எப்படி வழிபடணும்னு வள்ளல் பெருமான் ஒரு விதிமுறை வச்சுருக்காரு. இப்போ மற்ற கோயில்கள் எல்லாம் நம்ம ஆண்டாண்டு காலங்களாக எடுத்துகிட்டு போகிறதுல ஒரு பழக்கங்கள் ஆயிடுச்சு. ஆனால் வள்ளல் பெருமானால் ஞானசபை உருவாக்கும் போதே அதுக்குள்ளே யார் போகலாம், எப்படி போகணும், என்ன எடுத்துகிட்டு போகணும், வழிபாடு எப்படி செய்யணுன்றதை கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம சபைக்கு போகும்போது எதாவது எடுத்துகிட்டு போகணுமானா எதுவுமே எடுத்துகிட்டு போகவே தேவையில்லை. வள்ளல் பெருமான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஞான சபைக்குள்ள சுத்த மனதோட, பக்தியோட, ஒழுக்கத்தோட அமைதியாக போய் இறைவனை மெல்லன துதித்தல் தான் சொல்கிறார். இறைவனை நீ மெல்லன துதித்தா போதுன்றார். இப்போ நீங்கள் கேட்கலாம், அப்போ இறைவனுக்கு நம்ம எதுவுமே கொடுக்க வேணாமானா, இது சரியை கிரியையில் இறைவன் வேறு நாம் வேறுன்ற இடத்துல இருக்கும்போது நம்ம இறைவனுக்கு எதாவது கொடுக்கணுன்ற இடத்துல இருப்போம். ஏன்னா இறைவன் வெளியே இருக்கிறான்றோம். சன்மார்க்கம் என்பது ஞான மார்க்கம். இன்னும் சொல்லப்போனால் வள்ளல் பெருமான் சொல்லக்கூடிய சுத்த சன்மார்க்கம் ஞான மார்க்கத்தையும் கடந்தது. அதில் நம்ம இறைவனுக்கு எதுவுமே கொடுக்க முடியாது. ஏன்னா எல்லாமே இறைவன் தான் கொடுத்துருக்காரு. அதனால் ஞான சபைக்குள்ளே போகும்போது புலைகளை தவிர்த்து, நம்ம இது வரைக்கும் மாமிசம் சாப்பிட்டுட்டு இருக்கிற பழக்கம் இருந்து அந்த பழக்கத்தை அதை அறவே விட்டு புலைகளை தவிர்த்து உள்ளே போய் உண்மையான பக்தியோடு நம்ம அந்த நேரம் நீங்கள் போகிற நேரம் வழிபாடு நடந்தால் அந்த வழிபாட்டில் மெல்லன துதித்தல்னு சொல்லுவாங்க. திருவருட்பாவை ஓதுவாங்க. அதை அமைதியாக கேட்டு முழு பக்தியோட இறைவன்கிட்ட வேண்டிட்டு வந்தால் போதும். அடுத்து நீங்கள் எதாவது ஆஃபர் பண்ணணும்னா, இங்கே ஆஃபரிங் எப்படி வருதுன்னா, அங்கே போய் நம்ம தேங்காய் பழம் எல்லாம் இறைவன் உருவத்துக்கு முன்னாடி வைக்கிறோம். இங்கே ஆஃபரிங் என்பது ஜீவகாரணியம். நீங்கள் ஞான சபைக்கு பக்கத்தில் தர்மசாலை இருக்கும். நீங்கள் வடலூர் போனாலும் சரி, இல்லை தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே சபைகளுக்கு போனாலும் அங்கே இறைவன் முன்னாடி வழிபாடு பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னா, அங்கே நடைபெறக்கூடிய தர்மசாலை பணிகள், அங்கே அன்னதான பணிகள் நடக்கும், ஜீவகாரணிய பணிகள் நடக்கும். அங்கே உங்களால் முடிஞ்ச பொருட்கள் பரிசு வாங்கி தரலாம், பருப்பு வாங்கி தரலாம், காய்கறிகள் வாங்கி தரலாம், இல்லை ஒரு சிறிய நன்கொடை கொடுக்கலாம். இல்லை இது எதுவுமே இல்லைன்னா உங்களுடைய உடல் உழைப்பு கொடுத்து அந்த ஜீவகாரணிய பணியில் பங்கு செய்வது தான் இங்கே இருக்கக்கூடிய ஆஃபரிங். அப்போ அங்கே போனால் எதுவுமே பிரசாதமே தரமாட்டாங்களான்னா, அங்கே என்ன தருவாங்கன்னா, ஞான சபையில் போனீங்கன்னா பெருமாள் என்ன சொல்கிறார், தேங்காய் பலியிடுதல் கூட வேணான்றார். தேங்காய் பலியிடுதல், குத்து விளக்கு ஏற்றுதல், குலோப்பு விளக்குகள் ஏற்றுதல், ஆடபாடம் செய்கிறதல், இதெல்லாம் தவிர்த்துட்டு வேணும்னா நாட்டு சர்க்கரை தேங்காய் கலந்து ஒரு பிரசாதமாக தருவாங்க. அதுதான் தருவாங்க. வேணால் அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் கேட்டு வாங்கி கொடுக்கலாம். இதுதான் ஆஃபர்ன்றதுங்க. வள்ளலார் அவர்கள் ஒளியா மாறினாரு எல்லாருக்குமே தெரியும். அந்த ஒளியா மாறின இடம் வடலூர் தானா? அங்கே இருக்கக்கூடிய அணையாவலுக்கு அவர் அந்த ஒளியா மாறின அந்த ஒளியா? சரி, நீங்கள் கேட்டதில் ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம நிறையா வள்ளல் பெருமானோட இடங்கள்லாம் பார்த்து கேட்டுட்டு இருக்கிறதுனால இது ரொம்ப முக்கியமான கேள்வி. நாங்கள் இயல்பாக வடலூரில் போய் சாதாரண நாட்களில் வழிபாடு பண்ணும்போது அங்கே தியானம் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த பக்தர்களை தரிசிக்க வராங்க இல்லைங்களா, அவங்க சொல்கிற பேசுகிற தகவல்கள்லாம் காதல் விழுகும். என்னென்னா இயல்பு என்னென்னா, இதுதான் வள்ளலார் ஜோதியான இடம், கும்பிட்டுக்க அப்படின்வாங்க. இல்லை அங்கே ஜோதி தரிசனம் நடக்கும்போது அங்கே போய் வள்ளலார் ஜோதியா திரியார், கும்பிட்டுக்கன்னுவாங்க. ஏன் காதுபட சில பேரே சொல்லியிருக்கிறாங்க, இதுதான் வள்ளலார் சமாதின்னோட சொல்லுவாங்க. இது அவங்கள தவறு சொல்லி பிரச்சனை கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது, பாவம் அவங்க ஒரு பக்தராக இந்த பக்கம் கிராஸ் பண்ணுறாங்க. சில பேர் அந்த பக்கத்தை கும்பகோணம் தஞ்சாவூர்லாம் இருக்கிறனால கடந்து போகிறாங்க, இல்லை வடலூர் கேள்விப்பட்டும் வராங்க. ரொம்ப குறைவான மக்கள் தான் படிச்சுட்டு வரவங்க, படித்து வள்ளல் பெருமானை தெரிஞ்சுட்டு வரவங்க. அங்கேயுமே தகவல்கள் கொடுக்கறதுக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. நீங்கள் ஞான சபைக்கு வெளியே போனால் கூட தகவல் போர்டும் கிடையாது. அது ஒன்று அங்கே இருக்கிற முக்கியமான ஒரு பிரச்சனை. வள்ளல் பெருமானார் தன் தேகத்தை ஒளி உடலாக மாற்றிக்கொண்டார், அது உண்மை. ஆனால் அது ஞான சபையோட கனெக்ட் கிடையாது. ஞான சபை என்பது வள்ளல் பெருமான் 1872 ஞான சபையை உருவாக்கி பெருமானார் சித்தி அடைவதற்கு முன்னாடி ஜோதி தரிசனம் காட்டிய இடம். இன்னும் சொல்லப்போனால் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை வழிபடக்கூடிய இடம். ஆனால் பெருமானார் ஒளி உடலாக மாறினது நம்ம அந்த வடலூரில் இருந்து ஏறத்தாழ 8-9 கிலோமீட்டர், 10 கிலோமீட்டர் வச்சுக்கலாமே, மேட்டுக்குப்பம்னு ஒரு கிராமம் இருக்குது. அங்கே சித்திவளாக திருமாளிகைன்னு சொல்லுவோம். அங்கே தான் வள்ளல் பெருமானார் இந்த தேகத்தை ஒளி உடலாக மாற்றிக்கொண்டார். ஸோ இதுதான் ஸோ ஞானசபை என்பது ஆண்டவனை வழிபடக்கூடிய இடம். பெருமான் ஜோதியாக மாறியது, இல்லை ஒளி உடலாக மாறியது வடலூரில் இருந்து ஒரு 8-9 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மேட்டுக்குப்பம் சித்திவளாக திருமாளிகை. நீங்கள் அங்கே போனீங்கன்னா அந்த அறை தனியாக இருக்குது. சார், வடலூர் எங்கே இருக்குன்னு நம்ம பார்த்தோம், ஞானசபையை பற்றி நம்ம பார்த்தோம். இப்போ ஞானசபைக்கு வரணும்னா எப்படி வரலாம்? அதுக்கு நம்ம வள்ளலார் மிஷன் சார்பாக என்ன ஆஃபர் பண்ணுறீங்க? சரி, ரொம்ப சந்தோஷம். இப்போ இதில் 2-3 தகவல்களை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ வடலூர் வரணும்னு விரும்புகிற எல்லாருக்கும் நாம் ஒரு முதல் சொல்ல வேண்டியது என்னென்னா, வடலூரில் நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த கோவில்கள், அந்த சபைகள் எல்லாமே சன்மார்க்க அன்பர்களால் பராமரிக்கப்படலை. அது தமிழ்நாடு அரசு கீழே இருக்கக்கூடிய இந்து அறநிலையத்துறை கீழே தான் இருக்குது. மற்ற கோயில்கள் எப்படி இருக்கோ அப்படி தான். இப்போ சன்மார்க்க அன்பர்கள்லாம் அவங்கவுங்க மாத பூசத்துக்கோ தைப்பூசத்துக்கோ வராங்க, வழிபாடு பண்ணிவிட்டு அவங்கவுங்க ஊர்களில் போய் சங்கங்களை நடத்துகிறாங்க. சில நண்பர்கள் வடலூர்லேயே சபை வச்சுருக்காங்க. இதை எல்லோரும் தெளிவுபடுத்திக்கணும். அப்போ என்னோட சஜஷன் என்னென்னா, எல்லாருக்கும் நான் சொல்கிறது, ஒரு நாள் தங்குங்க.
இல்லை உங்களுக்கு வசதி இருக்குது, வாய்ப்பு இருக்குன்னா அங்கே நிறைய ஹோட்டல்ஸ், லாட்ஜஸ் இருக்குது. அங்கே நீங்கள் தங்கிட்டு 1 நாளோ 2 நாளோ தங்கிட்டு அங்கே நடக்கக்கூடிய வழிபாடுகள் எல்லாம் கலந்து கொள்ளலாம். இல்லைங்க நான் அங்கே தங்க விரும்பலை, நான் ஏதோ சபையில் போய் தங்க விரும்புகிறேன்னா நீங்கள் அங்கேயே நிறைய சன்மார்க்க சங்கங்கள் குட்டியாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு சொந்த கட்டடங்கள் இருக்குது. அவங்கள்ட்ட அனுமதி கேட்டு நீங்கள் அங்கே தங்கிட்டும் வழிபாடுகளில் கலந்து கொள்ள முடியும். இல்லை நான் காலையில் வந்துட்டு சாயந்தரம் போயிடலான்னு நினைக்கிறேனாலும் காலையில் சீக்கிரமாக கிளம்பிட்டிங்கன்னா வந்து இறங்கினோடனேயே நீங்கள் ஞான சபையில் அந்த வழிபாடில் கலந்து கொள்ளலாம். கலந்து கொண்ட பின்னாடி தர்மசாலையெல்லாம் பார்த்துட்டு ஒரு சின்ன ஆட்டோ எடுத்துகிட்டு வள்ளல் பெருமான் அந்த சித்தி பெற்ற இடம், வள்ளல் பெருமான் அவதரித்த இல்லம், வள்ளல் பெருமான் வாழ்ந்த கருங்குழி இல்லம்னு இதெல்லாம் நீங்கள் டூர் பண்ணலாம். இதை தாண்டி நிறைய அன்பர்கள் பொதுவாக ஒரு நம்பிக்கை உண்டு. நிறைய பேர் வடலூர் வந்து இதெல்லாம் பார்த்துட்டு பெருமான் சித்தி பெற்ற மேட்டுக்குப்பத்தில் இரவு தங்குவாங்க. அங்கே தங்கிட்டு அடுத்த நாள் உங்களுக்கு ஊருக்கு போவாங்க. ஸோ உங்களுக்கு எப்படி வசதிகள் இருக்கோ அதில் தங்கலாம். அதை பற்றி மேலும் தகவல்கள் தேவைப்படுதுன்னா நம்ம வள்ளலார் மிஷனை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். நம்ம மாதம் பூசத்துக்கு கூட்டு போகிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறோம். அங்கேயும் தங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணி தரோம். நம்ம வள்ளல் பெருமான் மருதூரில் பிறந்தாருன்னு சொன்னீங்க சார். சென்னையில் அவர் வந்து வளர்ந்தார். மறுபடியும் ஏன் வடலூருக்கு போனார்? அங்கே இருக்க ஞான சபையை வள்ளலார் தான் நிறுவினாரா? இப்போ வள்ளல் பெருமானினுடைய புனித ஸ்தலங்கள், திவ்ய இடங்கள் எல்லாம் நம்ம பற்றி பேசிட்டு வந்துட்டு இருக்கும்போது, பெருமான் வந்து பிறந்தது, அவதரித்தது மருதூர். அவங்க அதிகமாக வாழ்ந்தது, இருந்தது சென்னை. நீங்கள் கேட்ட மாதிரி மறுபடியும் பாருங்கள் வடலூர் நோக்கியே வரார். அதாவது ஐயாவோட வரலாறுல ஒரு முக்கியமானது என்னென்னா, அவதரித்தது மற்ற ஞானிகளும் அவதரித்தது ஒரு இடம், அவங்க போய் கடைசி அடங்கியது ஒரு இடமா இருக்கும். ஆனால் பெருமானார் வந்து உதித்த இடம் மருதூர், வாழ்ந்த இடம் சென்னை. மறுபடியும் அந்த பகுதியை நோக்கி வர்றார். அப்போ சென்னை வாழ்க்கையை விட்டு பெருமான் என்ன பண்ணுறாரு, வாழ்க்கையில் திருமணம் நடக்குது. சில நாட்கள் கழித்து அந்த திருமண வாழ்க்கையும் துறந்துட்டு பெருமானார் வந்து வெளியே கிளம்புறாங்க. அவங்க நோக்கி வந்த இடம் சிதம்பரம். வள்ளல் பெருமான் தன் கையெழுத்து போடும்போது கூட பாருங்கள், சிதம்பரம் ராமலிங்கம் தான் சொல்லுவார். சிதம்பரத்தில் தான் இருக்கிறாங்க. சிதம்பரத்தில் இருக்கும்போது நிறைய அங்கே அவருக்கு ஆலயத்துக்கு போகிறாங்க. நிறைய விஷயங்களை சன்மார்க்கம் சார்ந்து உருவாக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனால் சூழல் சரியில்லைன்ற பொழுது அன்பர் ஒருத்தருடைய வேண்டுகோளுக்கு இணங்க வடலூர் பக்கத்தில் கூடிய கருங்குழிக்கு வரார். அங்கே தான் ஒரு ஐயா அன்பருடைய வீட்டில் 9 ஆண்டுகள் தங்குறாங்க. அங்கே தங்கி இருக்கும் பொழுது தான் வடலூரில் இருக்கக்கூடிய இடத்துல இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த பெருவழி 106 ஏக்கர் 80 காணி நிலத்தில் பெருமானார் வந்து தர்மசாலை உருவாக்குறாங்க. அதுக்கப்புறம் ஞான சபை என்பது பெருமானார் தான் உருவாக்குறாரு. பெருமானார் ஏன் உருவாக்குறாருன்னா, அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் கட்டளைக்கு இணங்க ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, நீ எனக்கு ஒரு சபையை நிறுவுன்னு சொல்லி கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க அந்த பெருவழியில் அந்த ஞான சபை அமைக்கிறாங்க. அந்த ஞான சபையை அமைச்சு வடிவமைத்து உருவாக்கியது எல்லாமே பெருமானார் தான். பெருமானார் ஆணைக்கிணங்க அவருடைய அன்பர்கள் தான் அதை உருவாக்குறாங்க. 1872 ஜோதி தரிசனம் நடைபெறுது. ஸோ இதுதான் பெருமானார் வந்து மருதூரில் உதிக்கிறாங்க, சென்னையில் வாழ்கிறாங்க, அகைன் வந்து சிதம்பரம் வராங்க, கருங்குழின்ற கிராமத்தில் வாழ்கிறாங்க. மறுபடியும் அந்த ஞான சபையும் அந்த 80 காணி நிலத்தையும் உருவாக்குறாங்க. வடலூர் வள்ளலார் நாணய சபையை பற்றி பல கேள்விகளை சாது ஜானகிராம் ஐயா கிட்ட நம்ம கேட்டோம். அவர் அதுக்கான பல பதில்களை சொல்லியிருக்காரு. இறுதியாக ஒரு கேள்வி நம்ம கேட்டோம். இன்னைக்கு இருக்க லைஃப்ல வடலூர் நம்ம போயிட்டு வந்தா என்ன மாதிரியான ஸ்பிரிச்சுவல் சேஞ்சஸ் நமக்குள்ள ஏற்படும் அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டோம். அதுக்கான பதில் பாருங்க. வடலூருக்கு நம்ம ஒரு ஆன்மீக அன்பராகவோ இல்லை சராசரி மனிதராகவோ அந்த இடத்துக்கு அந்த ஸ்தலத்துக்கு நம்ம வந்து நமக்குள்ள என்ன மாற்றம் ஏற்படும் அப்படின்றது வந்து ஒரு அற்புதமான ஒரு கேள்வி. இதற்கு வள்ளல் பெருமானாரே ஒரு பதில் சொல்கிறார். வள்ளல் பெருமான் என்ன சொல்கிறாங்கன்னா, வருவார் அழைத்து வாடி வடலூர் வடதிசைக்கே வந்தால் பெறலாம் நல்ல வரமேன்றார். ஐயா என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் கேட்கலாம் வடதிசைன்ற பொழுது சென்னைக்கு அது தெற்க தானே இருக்குது அப்படின்னு கேட்கலாம். அதாவது வடக்கு திசைன்ற அர்த்தம் என்னென்னா ஆன்மீக அர்த்தமும் அதில் இருக்குது, சிதம்பரத்துக்கு வடக்கு இருக்குது. அப்போ நீங்கள் எங்கே இருந்தாலும் இறைவன் அருளை பெற வேண்டுமா, அனைவரும் வடலூர் வாருங்கள் என்பது வள்ளல் பெருமானினுடைய சத்திய வாக்கு. ஏன்னா வள்ளல் பெருமான் சொல்கிறாரு, நான் உரைக்கும் வார்த்தையெல்லாம் நாயகன் தன் வார்த்தை. இப்போ வள்ளல் பெருமான் வடலூர் வாங்க அருள் பெறலாம் வரம் பெறலான்னு கூப்பிட்றாங்கன்னா அது வள்ளல் பெருமான் வாக்காக இருந்தாலும் அது ஆண்டவருடைய வாக்கு. அப்போ நீங்கள் அந்த இடத்துக்கு வருவதே ஒரு மிகப்பெரிய நமக்கு ஒரு பிளஸ்ஃபுல் ஒரு பெரிய கிஃப்ட்னு வச்சுக்கலாம். அடுத்தபடியாக அந்த இடம், அந்த லொக்கேஷன் பாருங்களேன், பக்கத்தில் தான் சிதம்பரம், நிறைய ஞானிகள் மகான்கள் உதித்த ஒரு ஸ்தலம். அங்கே ஒரு 80 காணி நிலத்தை பெருமானார் உருவாக்கி தானமாக பெற்றுக்கொண்டு அங்கே தான் ஞானசபை வைக்கிறார். அந்த ஞானசபை அமைந்திருக்க இடமே பாருங்கள் ஒரு பெரிய அக்னி, ஒரு நெருப்பு ஸ்தலம். ஏன்னு பாருங்கள், நீங்கள் நெய்வேலியில் தான் அங்கே நிலக்கரி எடுக்கிறாங்க. அப்போ அந்த வடலூரை பெருமான் தேர்ந்தெடுத்தது காரணமே தன் தேகத்தை வேதிப்பதற்கு, உடலை மாற்றுவதற்கு உகந்த ஸ்தலமாக தான் அந்த இடத்த எடுக்கிறாங்க. அடுத்தபடியாக அது எண்கோணத்தில் அமைஞ்சிருக்கும். ஞானசபை என்பது எண்கோணத்தில் அமைஞ்சிருக்கும். அந்த ஞானசபை என்பது ஆன்மீக அனுபவத்தில் இந்த கண்டத்துக்கு மேலே இறைவனை ஒளி வடிவமாக மாற்றக்கூடிய இடம். அப்போ நீங்கள் அங்கே வரும்பொழுது நீங்கள் அந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா முதல் மாற்றம், புலைகுலை எடுத்துக்கிட்டு இருக்கிறோம், மாமிசம் சாப்பிட்றோன்னா அந்த பழக்கம் நம்மளை விட்டு நீங்கும். அடுத்தபடியாக உங்களோட வாழ்க்கையில் நிறைய மாற்றம் வரும். அது என்ன மாற்றம் நான் வாய் விட்டு சொன்னால் அதுக்கு பலன் இல்லாமல் போயிடும், அது முக்கியத்துவம் இல்லாமல் போயிடும். நீங்கள் அங்கே வாங்க,
அங்கே ஒரு நாள் இருந்து பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் வரும்.